இந்த காலத்துல கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால யாரையும் அங்க மேல அலோ பண்றது இல்லை. அப்பெல்லாம் மேல உட்காந்து எல்லாரும் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா பட்டதிரி மண்டபத்துல உட்காந்து. அப்ப அந்த பட்டதிரி மண்டபத்திலேருந்து நாம குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா அனுபவம், நாம குருவாயூரப்பனை பார்க்குற மாதிரி இருக்காது. தலையை சாச்சு குருவாயூரப்பன் நம்மள மந்தகாசமான புன்னகையோட நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கும் ஏற்படும் அந்த மண்டபத்தில். அப்படி குருவாயூரப்பன் தலையை சாச்சு பார்க்குறார் பட்டதிரிய. பட்டதிரி, நீங்கள் நாராயணியத்தை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் இப்படியே இங்கிருந்து உங்களை நான் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணுறேன். ஏன்னா என் சன்னதிக்கு கண்ணு தெரியாதவா கூட வருவா, கண்ணு தெரியாதவா என்னை எப்படி பாப்பா, அதனால அவளை நான் பார்த்தா போறோம். அதனால உங்களுக்கு என் தலையை சாச்சு நான் உங்களுக்கு இருக்கிற இடத்துல தரிசனம் கொடுக்குறேன்னார். பட்டதிரிக்கு பரமானந்தம். பட்டதிரி சொன்னார், பாகவதத்தை நாராயணிங்கிற சாரமா உங்க சன்னதியில நான் சமர்ப்பணம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப பட்டதிரி குருவாயூரப்பனிடத்துல பிரார்த்தனை பண்ணார், குருவாயூரப்பா, ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு என்னுடைய தேகத்துல சக்தி இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு 100 நாள் 100 தசகமாக நான் நாராயணியத்தை சமர்ப்பணம் பண்ண போறேன். அப்போ உங்ககிட்ட என்னுடைய பிரார்த்தனை என்னன்னா, நாராயணியத்துல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்க தலையை அசைச்சு அங்கீகாரம் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்க தலையசைச்சு அங்கீகாரம் பண்ணினால்தான் நாராயணியத்துல அடுத்த ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். இதே மாதிரி 100 நாள் நான் சொல்லக்கூடிய நாராயணியத்தை 100 தசகத்தையும் நீங்க அங்கீகாரம் பண்ணணும்னா குருவாயூரப்பன் சொன்னார், இது ரொம்ப சிரமமான காரியம்.